வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 28 வேதாந்தம் சித்தாந்தம் என்ற தலைப்பில சாமிஜி என்ன சொல்லுது என்று பார்ப்போம். தத்துவ ஞானியின் வாய்மொழியாகவோ அல்லது நூல் வழியாகவோ ஞான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, முறையான அறிவு பயிற்சி வேண்டும். அகநோக்கு பயிற்சி என்னும் உள்ளொளி பயிற்சியின் மூலம் அறிவை உயிரில் ஒன்றச் செய்து உயிரே தனது அடக்கத்தில் தன் மூலம் மெய்ப்பொருளை மாறி நிற்கும் தன்மையை அனுபவ பூர்வமாக பெற்றதால் வேண்டும். சாமிஜி அவர்கள் தத்துவ விளக்கத்தை மட்டும் வாய்மொழியாக செவியில் கேட்டால் மட்டும் போதாது, அதை உணர வேண்டும். வாய்மொழியில் கேட்பது என்பது இக்காலத்தில் இறைவன் 2 செவிகள் கொடுத்துள்ளார். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு தான் செல்கின்றார்கள். அது அல்ல. தத்துவ ஞானிகள் என்னதான் விளக்கத்தையும் அறிவுரைகளையும் சொன்னினாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஈடுபடுத்தி அறிவு பயிற்சி மூலமாக மனதையே கொண்டு ஆராய்ந்து அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஞானியர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பயிற்சி. தானே அவனாகவும் அவனே தானாகவும் சீவனே சிவனாகவும் சீவமே சிவமாகவும் இருக்கும் நிலையை உரை மூலம் கேட்டு அறிவதோடு மனதை பழக்கி கொள்ள தனக்குள்ளாகவே, அதாவது மனதுக்குள்ளாகவே தவத்தினை செலுத்தி தெளிவோடு திருப்தியும் வரும். இதை எங்கு நாம் சாதிக்க முடியும், எங்கு நாம் இதை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமானால் மனவள கலை மன்றங்களில் மட்டும் இதை சாதிக்க முடியும். சாதித்து கொண்டும் இருக்கின்றார்கள். தோற்றங்கள் எல்லாம் பஞ்சபூதத்தின் கூட்டாகவும் பஞ்சபூதங்கள் எல்லாம் அணுவின் சீர்தளிச்ச வேறுபாடு என்றும் அணு இறைநிலையின் இயக்க நிலை என்றும் விளக்கம் சொல்வது வேதாந்தமாகும். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உயிரினங்கள் இன்பம் துன்பம் அனுபவிப்பது இவைகள் 2 தான். அந்த இன்ப துன்பங்களையும் உணரப் பெறுவது மனதால் மட்டும்தான். ஒரு ஆராய்ச்சியில் உயிரே மனமாகவும் மனமே உயிராகவும் இருப்பதை கண்டு அந்த இறைவனே நானாகவும் எல்லாமாகவும் இருப்பவன் இறைவன் என்று சொல்வது சித்தாந்தம். துன்பத்தை காரணத்தை அறியாதாரும் துன்பத்தை தோற்றுவிக்காமல் இன்பம் மட்டுமே விளையத்தக்க வகையில் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளும் விதம் இன்ப துன்பம் இயல்பறிந்தோர் வகுத்த வாழ்க்கை முறையே பக்தி மார்க்கம் என்று சாமிஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆமாம், வேதாந்தம் சித்தாந்தம் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் அந்த அனுபவத்தினுடைய உச்சக்கட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கை நெறியாகவும் பயன்படுத்தி பக்தி மார்க்கமாகவும் அளிக்கப்பட்டுள்ளன. இதையே தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். என்னவென்றால், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை முக்தி என்று பாடல் வரிகளை சிறப்பான முறையில் தத்துவ ஞானி அவர்கள் உணர்ந்ததை செதுக்கியுள்ளார். இதை அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அருள் தந்தை அவர்கள் வகுத்து தந்த மனவளக்கலை மன்றத்திற்கு வந்து அனைவரும் வாழ்வில் செம்மையாக வேண்டும் என்றதே அடியனுடைய வேண்டுகோளாகும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.